காலை 7 மணிக்கு மதுரை விமான நிலையத்திற்கு விஜய் வருவதாக நினைத்து குவிந்த நூற்றுக்கணக்கானோரை காவலர்கள் திருப்பி அனுப்பி வைத்தனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், அந்த பகுதியில் தற்போது சூழல் என்னவாக இருக்கு? எல்லாரும் கலைந்து சென்றனரா? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக முனிசா, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இறுதிக்கட்ட காட்சிகள் கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடி பகுதியில் வரும் 3 தினங்களுக்கு நடைபெறுவதாக தகவல் வந்தது. இந்த படப்பிடிப்பிற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரையிலிருந்து கொடைக்கானல் செல்வதாக தகவல் தவிக தொண்டர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விஜய் வரும் நேரம் சரியாக தொண்டர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இன்று காலை 7 மணிக்கு விஜய் வருவதாக தொண்டர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் மதுரை விமான நிலையத்தில் அதிகாலை முதலே தவிக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் குவிந்தனர். இதனால் விமான நிலைய வளாகத்தில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்ததால் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி காவல்துறை தொண்டர்களை விமான நிலையத்திலிருந்து தொடர்ந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் விஜய் மாலை 4 மணிக்கு வருவதாகவும் அதன் பிறகு அனைவரும் வரும்படியும் காவல்துறை தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களை வெளியேற்றி வருகின்றனர். காலையிலே 7 மணிக்கு விஜய் வருவதாக அறிந்து விமான நிலைய வட்டாரத்தில் வந்த தொண்டர்கள் உணவு தேநீர் அருந்த கூட வழி இல்லாமல் விமான நிலையத்தில் காத்திருந்தவர்களை போலீசார் தொடர்ந்து வெளியேற்றியதால் ஒரு சோகத்துடனே விமான நிலைய வளாகத்திலிருந்து வெளியே ஏறி வருகிறார்கள். தொடர்ந்து விஜய் இன்று பிற்பகல் 4 மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் கொடைக்கானல் செல்வதாக தகவல் இருந்ததால் விஜய் பார்ப்பதற்காக இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருந்த நிலையில் தற்போது போலீசார் அவர் அனைவரையும் விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றியதால் ஒரு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து விஜயை பார்க்காமல் செல்ல மாட்டோம் என இங்கே காத்திருக்கும் ஒரு நிலை உள்ளது. விஜயை பார்க்காமல் நாங்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டோம் எனவும் தொண்டர்கள் தெரிவித்து வருகின்றனர். மோனிசா, களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவகுமார்.